பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம கடந்து செல்கிற பாதையில் சில சமயத்தில் நம்ம நிறையா பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆண்டவர் சொல்லார், என் மகனே, என் மகளே, நீ காயப்பட்ட உள்ளத்தோட கலங்கி தனிமையாக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறியா? இதை நான் யாரிடத்துல சொல்ல முடியும்? யார் என்னை புரிஞ்சு கொள்ளுவாங்க? நான் எப்படி இதெல்லாம் தாண்டி செல்ல போகிறேன்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் தான் நம்ம நடத்துகிறாரு. அவர் தான் கரம் பிடித்து நடத்துகிறார். இஸ்ரவேல் மக்களை நடத்தும் போது வனாந்திரத்தில் நடத்தினார்ல. தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. கசப்பான தண்ணியை பார்த்தாங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு கலங்கினாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்து அழகாய் நடத்தினார். என்றாலும் அந்த பாடுகளின் வழியாக அவங்க போய்த்தான் ஆகணும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம சில பாடுகள், மனிதரால் வரக்கூடிய துக்கங்கள், நம்முடைய மனதளவில் உண்டாகிற காயங்கள், வெளியே சொல்ல முடியாத காயங்கள், அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி கலங்கி கொண்டிருக்கலாம். அதனால் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறார். என்ன தெரியுமா? ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, மகளே, பயப்படாத. நம்ம மேலே ஒரு தாயினுடைய அன்பு கொண்டு நம்மை நேசித்து நம்மை தேற்றுகிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். நம்முடைய வருத்தங்களை மாற்றுகிறார். நம்முடைய அழுகையை நிறுத்துவதற்கு என்ன உண்டோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களா? தனிமையில் உட்காந்து கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, மகளே, நான் இருக்கிற உனக்கு ஒரு தாயை போல உனக்கு இருக்கிறேன். நான் உன்னை தேற்றுவேன். என் கையில் உன் வாழ்க்கையை கொடுத்துரு. நான் உன்னை பாதுகாப்பேன், அரவணைத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை தேற்றுகிறார்ல. நீ ஏன் அழுகிற? ஏன் கண்ணீர் வடிக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கிற உனக்கு தாயை போல நான் இருக்கிறேனே. உனக்காக சிலுவையில் என்னையே பலியாய் கொடுத்தேனே. உனக்கு இதை செய்ய மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். தாயினுடைய அன்பு. அவர் உங்களை தேற்றுகிறார். என் மகனே, மகளே, நீ வருத்தப்படாத, நீ அழாத, நீ கண்ணீர் வடிக்காத, நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். தகப்பனே, ஒரு தாயை போல எங்களை தேற்றுகிறவர். இன்றைக்கு என் காயப்பட்ட உள்ள, வேதனைப்பட்ட உள்ளத்திற்கு நீங்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி என்னை ஆறுதல் படுத்தி தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு தாயாக இருந்து என்னை தேற்றி ஆறுதல் படுத்தி தொடர்ந்து வழிநடத்த உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.